வெளியே ஸ்டோர் போனா கூட எனக்கு உடனே கேட்க தெரியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. ரிசர்வ் டைப்புங்கிறதுனா கலகலன்னு பேச மாட்டாங்க. இது நீங்கள் போகிறீங்க ஐப்ரோ பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்க போகிறீங்க, இவ்வளோன்னு சொல்ல போகிறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? ஐப்ரோ பண்ண போகிறாங்க, காசு கொடுக்க போகிறீங்க, வர போகிறோம். அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சார், இப்படி பேசுமா, இந்த இடத்துல வந்து இப்படி நிற்காத, கேட்டுக்க எதையுமே நம்ம வாய் திறந்து கேட்டாதான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய டைம் நான் அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். ஆனால் சில இடத்துல ரொம்ப சைலண்ட்டாக இருப்பா. அதுவே கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? நாங்கள் இருக்கும்போது ஓகே, இப்போ நாங்கள் இல்லாத போது நீ ஒரு இண்டிவிஜுவலாக ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்கு என்னங்கிறப்ப அப்படின்னா நீ எப்படி இந்த உலகத்தில் பேஸ் பண்ணுவ? அப்படி கேளுங்க சிஸ்டர். சரி, நானும் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது. இதுதான்டா எனக்கு வேணும். ஆனால் சோம்பேறின்னு சொல்கிறதுக்கு நமக்கு கூச்சமே இல்லைங்கிறதே ஆபத்து. என்ன சொல்றான்? அது ஜஸ்ட் லைக் தட் அவங்க பேர் மாதிரி மைண்டில் அதுங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? ஒரு லைஃப் ஸ்கில் இல்லை. ஸ்கூலுக்கு போகணுன்னா வந்து தனியாக வரமாட்டாங்க. லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா நான் பழகவே இல்லைல்ல சார். அடி பாவி சார், ஒரு பிள்ளை சார், பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு பயமா வளர்த்தது சார். உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு இல்ல. எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் நாங்க தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லைங்க, சிங்கிள் சைல்டு பயம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஆனால்